ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்யன் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 2027 ஜூன் வரையும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். அதே போல குரு பகவான் பாருங்க தற்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்திலே உச்சபலத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2026 11ஆவது மாதம் வரையும் பாருங்க கேது பகவான் ராசிக்குள்ள இருப்பார். அதே போல 7ஆம் இடத்துல உங்கள் வாழ்க்கை துணைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னைக்கு அஷ்டம சனி வந்ததோ அன்னையிலேருந்து பாருங்க போராட்டங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா 7.5 சனி 7.5 வருஷம் செய்யறத அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான காலம் அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலம்தான். நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, பொருளாதார இழப்பு, பதவி இழப்பு, குடும்ப பிரிவு, சொத்து இழப்பு, வியாபார நஷ்டம், சொந்த தொழிலில் பாருங்க நிறைய வருமான குறைவு, இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சினால பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு சிலருக்கு குடும்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி 2ஆம் இடத்தை என்னைக்கு பார்க்க ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை, பொருளாதாரத்தில் சரிவு, அதே போல் சொந்த பந்த பகை, இது எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால இப்போ ஒரு வருஷமாக ஓரளவு பாருங்க ஒரு பணவரவு, பொருளாதார வகையில் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றம், அதே போல் அக்கௌண்ட்டில் ஓரளவு பணம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பெற்ற பிள்ளைகளால் ஒரு சில நன்மைகள், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் கொடுக்கும் 11ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது. இந்த குரு பகவானும் பாருங்க உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வராது. விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் பாருங்க உங்களுக்கு நல்லது தான். இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த சனி பகவானை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்வையிட இருக்கிறார். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம் பாருங்க குறையும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த குரு பகவானால் ஒரு விடிவு காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க உங்களுக்கு குரு 12ல் ஒரு வருஷம் இருப்பார். கிட்டத்தட்ட சனி பகவானும் இன்னும் ஒரு வருஷம் தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருப்பார் திருக்கணிதப்படி. அப்போ இந்த அஷ்டமசனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அப்போ இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. என்ன சொல்ல போனால் சனி பகவானே குரு பகவான் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ அந்த குரு உச்சம் பெற இருக்கிறார். அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சம் பெற்று அந்த சனியையே பார்க்க இருக்கிறார். சனி பகவானுக்கு கோணத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கேந்திராதிபதி, குரு பகவான் கோணாதிபதி. இந்த 2 கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பாருங்க கோணத்தில் அமர்வது வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பாருங்க கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால், உடல் ரீதியாக யாராவது பிரச்சனை இருந்தால், அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடையவன் உச்சம் பெறுவது பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்கு இருந்தால் அது சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது உத்தியோக ரீதியாக பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றம், புது வேலை, வெளிநாடு வாய்ப்புகள், இது எல்லாமே குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 7ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் வலுப்பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது வாழ்க்கை துணைவருக்கு பாருங்க அதிர்ஷ்டங்கள், கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஒரு சிலருக்கு நல்ல வரணமையக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கும். வியாபாரத்தில் சொந்த தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர், இப்போ நீங்கள் ஏதாவது கூட்டாக தொழில் பண்ணணும் அப்படின்னா நல்ல தொழில் பார்ட்னர் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை படை இருப்பதனால. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்தாலும் கொடுக்க இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களுக்கு, அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ புது வேலை, புதிய பதவி, தொழில் ரீதியாக வளர்ச்சி, நல்ல பணவரவு, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, இதை எல்லாமே கொடுக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வது. மேலும் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தால், 12ஆம் இடத்துல அதுவும் உச்சபலத்தில் பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு குரு அமர்வது, 12ஆம் இடம் விரயஸ்தானம், 12ஆம் இடம் செலவு ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் அமர்வதனால நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் பாருங்கள் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் 12ஆம் இடத்துல குரு அமர்வது. அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய யுகத்தையும் கொடுக்கும். ஒரு கிரகம் மறையும் பொழுது அது தனது ஆதிபத்திய வேலையை செய்யலனாலும் காரக வேலையை கட்டாயம் செய்யும். குரு புத்திரக்காரகன் என்பதனால ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு அமர்ந்தாலும் உங்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும். சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பேரு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும். அப்போ சனி பகவானை இந்த குரு பகவான் பார்ப்பதும் சிறப்பு. அதே போல் குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார், அதே போல் 8ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தாயாருக்கு யோகம், வண்டி வாகன யோகம், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், இதெல்லாம் கொடுக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது கடன் சுமையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், எதிர்ப்புகள் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை, வழக்கு லாபம், இதெல்லாம் கொடுக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் காண முடியும். இந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது. சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க. எங்கே போனாலும் தடை, தாமதம், தோல்வி, இழப்பு, ஏமாற்றம், இதற்கெல்லாம் ஒரு தீர்வு குரு பகவானுடைய பெயர்ச்சி தான். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த சனி பகவானை தனது 9ஆம் பார்வையால் என்னைக்கு பார்க்க இருக்கிறாரோ அன்று முதல் இந்த அஷ்டமசனுடைய தாக்கம் குறையும். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்கும். அவர்களுடைய கஷ்டத்துக்கு, சிம்மராசிக்காரர்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதில் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.